இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நேற்றுக்கே முடிவு பண்ணிட்டேன் சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருக்குது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் வந்ததையும் வேலையாக சாம்பாருக்கு குக்கர் வச்சு விட்டுட்டு அப்படியே சைடில் சாப்பாட்டுக்குமே ஒலை வச்சு விட்டுட்டு தான் மறு வேலையே. இப்போ வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த வெயில் டைமில் தான் இந்த வடகமெல்லாம் போட்டு எல்லாருமே எடுத்து வச்சுருப்போம். நான் தாளிப்பு வடகம் லாஸ்ட் இயர் போட்டு வச்சுருந்தேன். அதுவே இப்போ வரைக்கும் நிறையா இருக்குது. அதனால் இந்த வருஷம் தாளிப்பு வடகமோ இல்லை வேறு எந்த வடகம் போடுற ஐடியாவில் நான் இல்லை. மிளகாப்பொடி மட்டும் அரைச்சி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் மிளகாப்பொடி மட்டும் இந்த தடவை அரைச்சி வச்சுட்டேன். அந்த மிளகாப்பொடி போட்டு தான் நான் சாம்பாரே இன்றைக்கி செஞ்சேன். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இந்த மிளகாப்பொடி இந்த ஒரு 6-7 மாதத்துக்கு நான் கவலைப்படவே வேண்டியதில்லை. அந்தளவுக்கு நான் அரைச்சி வச்சுட்டேன். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான வடகம் அப்புறம் பொடியெல்லாம் அரைச்சி வைப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் தான் ரெடி பண்ணிடலான்னு. இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு சாம்பார், அதுவும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவரைக்காய் போட்டு சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. சாம்பாருக்கு கடைசியாக இந்த தாளிப்பு வடகம் போட்டு தாளித்து இறக்கணும் அப்படின்னா அப்படியே ஒரு மனமாக இருக்கும். எனக்கு அந்த மனம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.